தீபாவளி முடிஞ்சது, பண்டிகை முடிஞ்ச கையோட ஹெவி ரெயின்ஃபால். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் ரெயின் ஹாலிடேன்னு சொல்லி ஒரு நாள் லீவ் விட்டாங்களோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு மட்டும் தீபாவளி ஹாலிடேஸ் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆனது ஒரே கொண்டாட்டம் தான். ஃபைன். தீபாவளின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஸ்வீட்ஸ், பட்டாசு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ். ட்ரெஸ்ஸஸ் நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணும்போது ஏன் பவர்ஃபுல்லாக உணர்றோம் யோசிச்சிருக்கீங்களா? பண்டிகைகள்னு வந்துட்டால் துணிமணி எடுக்கிறதுங்கிறது ஒரு ப்ரையாரிட்டியாக நம்ம பார்க்குறோம். அண்ட் அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லங்கிற மாதிரி செலவு ரெண்டாம் பட்சமாக போகிற அளவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். நம்ம உடம்பை மூடுறதுக்கு தான் அவுட்ஃபிட் அப்படிங்கிறதையும் தாண்டி எந்த இடத்துல நம்ம பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதுக்கும் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கும் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் நம்ம சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணுது. இதுக்கு பதில் வென் யூ ட்ரெஸ் ஸ்மார்ட், நீங்கள் அழகாகவோ எலிகெண்ட்டாகவோ ஒரு இடத்துக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது உங்களோட மூளை என்க்ளோஸ்ட் காக்னிஷன் அப்படிங்கிற விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணும். அதாவது நீங்கள் நல்லா ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கும்போது நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க, என்ன உணர்றீங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இந்த விஷயத்தெல்லாம் உங்கள் ட்ரெஸ்ஸிங் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிறது தான் என்க்ளோஸ்ட் காக்னிஷன். ஒரு ஃபார்மல் அவுட்ஃபிட் நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, அலர்ட்டாக, ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற மாதிரி நம்ம மூளையை ட்ரிக் பண்ணி விட்டுடும். இதில் இன்னொரு ஹிடன் ஃபோர்ஸ் இருக்குது, ஹேலோ எஃபெக்ட். ஹேலோ எஃபெக்ட்னா ஒருத்தரை ஒரே ஒரு ஆட்ரிபியூட் மட்டுமே வச்சுக்கிட்டு விருப்பு வெறுப்புக்கு உள்ளாக்குறது. அதாவது உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கும், ஜஸ்ட் பிகாஸ் அவரை பிடிச்சிருக்குங்கிறதுனால அவர் என்ன சொன்னாலும் உண்மையை தான் சொல்லுவாருன்னு நம்புறது. இல்லை ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காது, பட் அவர் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருந்தாலும் ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனால அவரை போய் அப்ரிஷியேட் பண்ணவோ அவரோட செயலை அக்னாலேஜ் பண்ணவோ மாட்டோம். அவரை இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். இதை தான் ஹேலோ எஃபெக்ட். இப்போ இந்த ஹேலோ எஃபெக்ட் ட்ரெஸ்ஸிங்கில் எப்படி வரும்னா, நீங்கள் ரொம்ப பாலிஷ்டாக இருக்கிறீங்கிற பட்சத்தில் உங்களை பார்க்குறவங்க நீங்கள் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியே உங்கள் ட்ரெஸ்ஸிங்கை வச்சு நீங்கள் ரொம்ப கேப்பபிள், ட்ரஸ்ட்வர்த்தி, கான்ஃபிடென்ட்டான பர்சன் சொல்லி அன்கான்ஷியஸாக அசியூம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை கொலோக்கியலாக ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்ல கேட்டிருப்போம். இப்போது நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக புதுசாக ட்ரெஸ் வாங்கணும், எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் வாங்கணும், பிராண்டட் ட்ரெஸ் வாங்கணும்னு நிறைய நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்தியாவில் இருக்கோம் அண்ட் இந்தியன் செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கான்ஃபிடென்ஸுங்கிறது எக்ஸ்பென்சிவ் பிராண்ட்ஸை பொறுத்தது கிடையவே கிடையாது. நம்மளோட கான்ஃபிடென்ஸ் நீட்னஸ், போஸ்டர், பர்சனாலிட்டி, அலைன்மெண்ட், இந்த 3 பொறுத்தது தான். ஒரு கிறிஸ்ப் காட்டன் சாரீ, நமக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் குர்த்தா, இல்லை அயன் பண்ண ஷர்ட், இதெல்லாம் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் நம்மளோட டிசிப்ளினையும் சைலண்ட்டாக கம்யூனிகேட் பண்ணும். யுவர் பிரெயின் லிசன்ஸ் டு யுவர் அவுட்ஃபிட். உங்களை நீங்களே மதிக்கிற மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கும் போது உங்கள் மூளை அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணும்.